வணக்கம் நண்பர்களே. இன்றைய காலகட்டத்தில் பல ஆண்களுடைய மனதில் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. உடல் சோர்வு, சீக்கிரமாகவே ஒரு களைப்பு, உற்சாக இன்மை, குடும்ப வாழ்க்கையில் திருப்தி குறைவு. இதற்காக மாத்திரை, டானிக், ரகசிய மருந்து என்னன்னு தேடி தேடி ஏமாந்தும் போயிடுறாங்க. நிறைய பேர் ஆன்லைனில் ஆஃப்லைனில் நிறைய டேப்லெட்ஸ் இதுக்குன்னு இருக்குது. ஸோ அந்த மாத்திரைகள்லாம் வாங்கி யூஸ்லெஸ்ஸாக போய் நிறைய ஆண்கள் ஏமாற்றம் அடைகிறாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய வீட்டில் சமையலறையிலே இருக்கக்கூடியது ஆண்களுக்கு சக்தியை இயற்கையாகவே அதிகரிக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உணவுகள் அனைத்துமே எளிதாகவும் ஈஸியாகவும் கிடைக்கக்கூடியது. இது எல்லாமே இயற்கையான உணவுகள், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கொடுக்காது. உங்களுக்கு ஒரு நல்ல முழுமையான ஒரு ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உங்களுடைய ஆண்மை சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு 10 அற்புதமான உணவுகளை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா தவறான முறையில் சாப்பிட்டா பலன் கிடைக்காது. ஸோ எந்த முறையில் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆண்மை குறைவதற்கான முக்கிய காரணங்களை பார்த்துடலாம். அதிகமான மன அழுத்தம் இருக்கும் பொழுது அங்கே ஆண்மை குறைபாடு ஏற்படும். அடுத்து தூக்கமின்மை, தவறான உணவு பழக்கம், உடற்பயிற்சி இல்லாமல் அதிகமாக மது குடிக்கிறது, புகைப்பிடிக்கிறது, வயிறு சம்பந்த பிரச்சனைகள் இருந்தால் உடல் வலுவாக இருந்தாலும் ஆண்மை வலுவாக இருக்காது. இதுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய முதல் உணவு என்னென்னா முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரை எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஈஸியாகவும் கிடைக்கக்கூடியது. கிராமத்து சைட்லலாம் ஆண்களுக்கு இதைத்தான் மருந்தாக சொல்லுவாங்க. இதில் என்ன நன்மைகள் இருக்குன்னா, இது உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், அந்த விந்த அணுக்களை பலமாக்குறதுக்கு இது உதவி பண்ணும், உடல் சூட்டை சரியாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும். இதை எப்படி நீங்கள் சாப்பிட்ணுன்னா வாரத்துக்கு 3 முறை நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இதை கூட்டாவோ இல்லை சூப்பாவோ எடுத்துக்கலாம். நைட் நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இல்லை எனக்கு காலையில் மதியானம் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நைட் எடுத்திங்கன்னா கம்மியான அளவை எடுத்துக்கிறேங்க. அதிகமாக எடுக்க வேண்டாம், ஏன்னா செரிமான பிரச்சனையை உண்டு பண்ணும். அடுத்து நம்ம 2வதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா பொன்னாங்கண்ணி கீரை தாங்க. இவங்க என்ன பொன்னாங்கண்ணி கீரையை சொல்கிறாங்க, இது கண்ணுக்கு தானே நல்லது அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்ருப்பீங்க. ஆமாம், இது கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்கும் இன்னும் அதிகமான சிறப்பை கொடுக்கக்கூடியது இந்த பொன்னாங்கண்ணி கீரை. இது என்னென்ன நன்மைகளை கொடுக்குதுன்னா, நரம்புகளை பலப்படுத்துறதுக்கும், உடல் சோர்வை நீக்கிறதுக்கும், உங்களுடைய அந்த ஹார்மோனை சமநிலைப்படுத்துறதுக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை உதவி பண்ணுது. இதை நீங்கள் எப்படி சாப்பிடணும், அந்த சாப்பிட்ற முறை என்னென்னா, மதியான சாப்பாட்டோட வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 முறை நீங்கள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு போதும். அடுத்து 3வதாக பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா புதினா தாங்க. புதினா உடலுக்கு குளிர்ச்சியையும் சக்தியும் கொடுக்கக்கூடாது. இதனால் உங்களுக்கு என்ன நன்மை எடுப்பதுன்னா, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு புதினா உதவி பண்ணுது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் மன அழுத்தத்துக்குள்ளே போகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஆண்மை குறைபாடு இதெல்லாம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மன அழுத்தத்தை சரி பண்ணுறதுக்கு இந்த புதினா இலைகள் உதவி பண்ணுது. ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. உங்களுடைய உற்சாகத்தை, உங்களை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு புதினா உதவி பண்ணுது. எப்படி நீங்கள் புதினாவை உங்கள் உணவில் சேர்த்துக்கலாம்னா, புதினா சட்னி வைக்கலாம், இல்லை புதினா தண்ணீர் நீங்கள் குடிக்கலாம், இல்லை காலையில் புதினாவில் டீ போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் புதினாவை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம 4வது பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா அது அரைக்கீரை தாங்க. இந்த அரைக்கீரையில் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்குது. நம்ம என்ன நினைப்போம், இதெல்லாம் ஒரு சாதாரண கீரை தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இது உங்களுடைய ஆண்மை சத்துக்கு ரொம்பவும் உதவி பண்ணக்கூடிய ஒரு கீரை தாங்க இந்த அரைக்கீரை. இது உங்களுக்கு ரத்தத்தை அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும். அதாவது ரத்த சோகை இருந்தால் ரத்த சோகையை நீக்கிறதுக்கும், உங்கள் உடலில் பலத்தை கூட்டுறதுக்கு உதவி பண்ணும். நீங்கள் வேகமாகவே சீக்கிரமாகவே நீங்கள் எந்த ஒரு செயலையும் செஞ்சால் நான் வேகமாகவே சோர்வு அடைஞ்சிருவேன் அப்படின்னு நினச்சா இந்த கீரையை நீங்கள் எடுக்கும் பொழுது சோர்வுங்கிறது தள்ளி போக ஆரம்பிக்கும். இந்த கீரையை நீங்கள் எப்படி சாப்பிடணும்னா, வாரத்துக்கு 2 முறை நீங்கள் பருப்பு போட்டு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான உணவுனா அதுதாங்க அத்திப்பழம். இது ஆண்களுடைய சக்திக்கு ராஜா அப்படின்னு சொல்லலாம். ஆண்களுடைய பவருக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணக்கூடியது. நிறைய பேருக்கு தெரியும், அத்திப்பழம் ஜூஸ் குடித்தா அவங்களுடைய ஸ்பெர்ம் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதாவது விந்து அணுக்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு அத்திப்பழ ஜூஸ் ஒன்றே உங்களுக்கு போதும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த அத்திப்பழம். இதை இங்கே ஜூஸாகவும் எடுத்துக்கலாம்,
எடுத்துக்கலாம், இல்லை பழமாவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நீண்ட நேரம் வேலை செய்வதற்கு தேவையான எனர்ஜியுமே கொடுக்கக்கூடியது இந்த அத்திப்பழம். உடல் வறட்சியை வந்து நீக்கிறதுக்கு உதவி பண்ணும். அதே மாதிரி உங்கள் உடலில் வந்து ரத்தத்தை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த அத்திப்பழம் உதவி பண்ணுது. இதை எப்படி நீங்கள் சாப்பிடணும்னா, இரவு நீங்கள் 2 அத்திப்பழம் எடுத்துக்கலாம். இதை வந்து பால்லையோ தண்ணீர்லையோ ஊற வச்சுட்டு, அதாவது நைட்டு நீங்கள் தண்ணீரில் ஊற வைக்கிறது பெஸ்ட்டு. நீங்கள் நைட்டே 2 அத்திப்பழத்தை எடுத்துகிட்டு, ட்ரைடு அத்திப்பழம் இருக்கும், அதை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் அது ஜூஸ் மாதிரி அடித்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கும். இல்லை நீங்கள் காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும் காய், நீங்கள் அதையே அப்படியே சாப்பிடலாம். அடுத்து 7வதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா, அதுதாங்க பசும்பால். அது டைரெக்டாக பசு மாடு இருக்குல்ல, பசு மாட்டிலேருந்து வாங்கக்கூடிய பால் தாங்க பசும்பால். இந்த கடைகளில் விற்கிறாங்கள பேக்கெட்டில் அடைச்சி, அந்த பால் இல்லை, பசும்பால். இதில் வந்து இயற்கையாகவே என்ன இருக்குதுன்னா, ஹார்மோன் பூஸ்டராக ஆண்களுக்கு உதவி பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லானது இந்த பசும்பால். இதை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்னா, தசைகள் வந்து ரொம்ப வலுவாக ஆரம்பிக்கும், நரம்புகளில் வந்து பலம் கிடைக்கும், உங்களுடைய உடல் சக்தி வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எப்படி இந்த பசும்பாலை எடுத்துக்கிறணும்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது நைட்டு 1 கப்பு பசும்பாலை நீங்கள் அப்படியே எடுத்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது கூட வந்து நீங்கள் சுகர் சேர்க்காம நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கற்கண்டோ கருப்பட்டியோ இந்த மாதிரியான இயற்கையான உணவுகளை எதையாவது சேர்த்து நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுக்கு உடலுக்கு இன்னும் நல்ல ஒரு எனர்ஜி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா, உலர் திராட்சை தாங்க. உலர் திராட்சை பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் இதனுடைய சக்திகள் வந்து பெரிய அளவில் இருக்கும். நீங்கள் உலர் திராட்சையை வந்து நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்கள் உடலில் ஏற்பட்ட அந்த சோர்வு எல்லாம் நீங்கும். உங்கள் உடலுடைய வெப்பநிலை வந்து சமநிலைப்படுத்தப்படும். இதை நீங்கள் சாப்பிட்றதுக்கான சரியான முறை என்னென்னா, 10லேருந்து 15 உலர் திராட்சையை நீங்கள் இரவில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. காலையில் வெறும் வயிற்றில் அதை எடுத்து சாப்பிடுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா, பாதாம் பிசின்ங்க. இந்த பாதாம் பிசின் வந்து ஆண்களுக்கு ஆண்மை சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பெரிதும் உதவியாக இருக்குது. இதை நீங்கள் எடுக்கும்போது உடல் சூடு வந்து குறையும், நரம்புகள் வந்து நல்லா பலமாகும், விந்து தரம் அதோடைய குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். குவான்டிட்டியும் அதிகமாகும், குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். அதோடைய விந்துகளுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க செய்யும், அதோடைய தரமும் நல்லாயிருக்கும். இது உடல் சோர்வு இது எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் உதவி பண்ணுது. முக்கியமாக திருமணமான ஆண்களுக்கு இது சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். அடுத்து திருமணமான உடனே குழந்தைகளுக்கு பிளான் பண்ணுறவங்கலாம் இந்த பாதாம் பிசின் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய பிளான் வந்து சக்ஸஸ் ஆகும். இது எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற முறையை நம்ம பார்த்துடலாம். நைட்டு இரவு நேரத்தில் 1 டீஸ்பூன் பாதாம் பிசினை எடுத்துட்டு, இல்லைனா அந்த துண்டு மட்டும் எடுத்தால் போதும். ஒரு துண்டு எடுத்து நீங்கள் ஊற வச்சாவே, நைட்டு தண்ணியில் ஊற வச்சாவே காலையில் அந்த ஒரு துண்டு நிறையா வந்துடும். ஸோ அதுவே உங்களுக்கு போதும், நிறையா சாப்பிட வேண்டாம். காலையில் பார்க்கும்போது அது நல்லா ஜெல்லி மாதிரி ஆயிரும். அதை நீங்கள் பசும்பாலில் காலையில் 1 கப் வெதுவெதுப்பான பசும்பாலில் போட்டும் குடிக்கலாம், இல்லை ஏதாவது ஜூஸ் கூடயும் போட்டு குடிக்கலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிடலாம். அது கூட ஒரு நாட்டு தேன் கூட சேர்த்து, நாட்டு தேனோ இல்லை பனங்கற்கண்டோ இல்லை கருப்பட்டியோ இந்த மாதிரியான இயற்கை உணவுகளோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிடலாம். இதை நீங்கள் வாரத்துக்கு 3லேருந்து 4 நாட்கள் சாப்பிட்டால் போதுமானது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான உணவு என்னென்னா, எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு உணவு, அதுதாங்க வேர்க்கடலை. இது நம்ம கிராமங்களில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவு தான். இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, நல்ல கொழுப்பு இருக்குது. ஸோ இப்போது இந்த வேர்க்கடலை வந்து நம்மளுக்கு பல விதத்தில் வந்து நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடியது. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவிர்க்கிறாங்க. நம்ம சரியான முறையில் சரியான அளவை சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு நன்மைகள் மட்டுமே கிடைக்கும். இது வந்து ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு உணவாக இருக்குது. அந்த ஆண்மையோடைய விந்து தரத்தையும் எண்ணிக்கையும் மேம்படுத்துறதுக்கு இந்த வேர்க்கடலை பயன்படுது. நரம்புகளை பலமாக்குறதுக்கு உதவி பண்ணுது. நீண்ட நேரம் வேலை செய்வதற்கு தேவையான சக்திகளையும் உற்சாகத்தையும் கொடுக்கறதுக்கு இந்த வேர்க்கடலை பயன்படுது. ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வேர்க்கடலை கொடுக்கும்போது அவங்க உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு பயன்படும், உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படும். அடுத்து ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது, தசைகளை வலுவாக்குறதுக்கு பயன்படுது, பசியை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு பயன்படுது, எலும்புகளை பலமாக்குறதுக்கு உதவி பண்ணுது. எப்படி இந்த வேர்க்கடலையை சரியான முறையில் சாப்பிடணும்னா, காலையில் சாப்பிட்றது 1 கைப்பிடி,
ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலையை எடுத்துக்கிட்டு அது கூட சின்னதாக நாட்டு வெல்லம் கொஞ்சம் எடுத்துகிட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. சில பேருக்கு வந்து வறுத்தது பிடிக்கும், சில பேருக்கு வந்து அவிச்சது பிடிக்கும். ஸோ ஊற வச்சு அவிச்சும் நம்ம காலையில் சாப்பிட்டுக்கிறலாம். இல்லைன்னா ஊற வச்சுட்டு காலையில் தோல் நீக்கிட்டு சாப்பிட்றதாலும் சாப்பிடலாம். அடுத்து 3வது ஆப்ஷன் என்னென்னா, இதை வந்து வறுத்த வேர்க்கடலையை நீங்கள் பவுட்ரு பண்ணி பசும்பாலில் கலந்து நீங்கள் குடிக்கிறா இருந்தாலும் குடிக்கலாம். நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான உணவு என்னென்னா, கிராம்பு அண்ட் ஏலக்காய். இது ரெண்டையுமே நீங்கள் சமையலில் கண்டிப்பாக பயன்படுத்தணும். இது ரெண்டுமே நம்மளுடைய சமையலறையில் ஈஸியாக கிடைக்கும். அப்பப்போ நீங்கள் 1 இல்லைனா 2 கிராம்பு இல்லைன்னா ஒரு ஏலக்காயை நீங்கள் வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலும் சரி, இல்லை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டாலும் சரி, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஆண்மை சக்தியை தூண்டுறதுக்கு, பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணும். ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பார்த்துடலாம். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு அந்த கிராம்பன் ஏலக்காய் வந்து பயன்படுது. நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. உற்சாகம், சக்தி இது எல்லாத்தையுமே அதிகரிக்கிறது கிராம்பு ஏலக்காய் வந்து பயன்படுது. ஜீரணத்தை சரியாக்கி வயிறு வாய்வு குறையிறதுக்கும் பயன்படுது. ஸோ ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவரை அதிகரிக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் அண்ட் கிராம்பு வந்து பயன்படுது. இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்னா, 2 கிராம்பு எடுத்துட்டு காலையில் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பால், நல்ல பசும்பால் இருக்குல்ல, அந்த பாலில் ஏலக்காயோ இல்லை கிராம்பையோ பவுட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீங்கள் எடுத்து போட்டு வாரம் 2 முறை, 2 இல்லைன்னா 3 முறை எடுத்தால் உங்களுக்கு போதுமானது. இந்த உணவுகளை எடுக்கும் பொழுது சில விதிகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதிகமாக மது குடிக்கக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது, ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது, இரவில் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த உணவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் உடலில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கு மருந்து தேவையில்லைங்க, உணவே போதும். உணவால், உங்கள் ஒழுக்கத்தால், மனநிலையால் இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு, இந்த உணவுகளை சரியான அளவில் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு உங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, வயசு எத்தனை இருந்தாலும் உடல் உற்சாகமாக இயற்கையாக திரும்ப உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.